ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அருமையான மணமணக்கிற ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாம் வாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் சங்கரா மீன் தான் வாங்கியிருக்கேன். பெரிய சங்கரா மீன் வாங்கிட்டு அதில் தான் நம்ம மீன் குழம்பு செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னன்றதை பார்த்துடலாம். இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சாச்சு. சங்கரா மீனை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி உரிச்சு வச்சாச்சு. 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கியாச்சு. 2 பச்சை மிளகாவை எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்த அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இது போல் இப்போ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி படம் வந்தால் போதும். இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்தும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை மசிக்கிற மாதிரியே வதக்கிட்டுருங்க. தக்காளி தோல் பிரிஞ்சு வரா மாதிரி இருக்கணும். தக்காளி சாஃப்டாகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிப்போம். இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்த அப்புறமும் தக்காளியை நல்லாவே வதக்கி விட்டுப்போம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்டியை வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது தட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இது போல் குழம்பு நல்லா கொதிச்சு வந்த அப்புறமா நம்ம இந்த மீனெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீனை இது போல் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. மீனை குழம்புல போட்ட அப்புறமா நம்ம ரொம்ப கிண்டி விடாமல் மேலோட்டமாக அந்த மீனை குழம்புல போகிற அளவுக்கு அதை பொறுமையாக தள்ளி விட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 7-8 நிமிஷம் இது கொஞ்சம் கொதிச்சதுன்னா போதும். பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வருது. மீன்லாம் நல்லாவே வெந்திருக்கும். பாருங்கள், மீன் நல்லாவே வெந்திருக்கு. மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம அருமையாக சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மீன் குழம்பை நம்ம சாப்பாட்டுக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம்.
இது போல் மீன் குழம்புலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றவங்களாம் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க. பாருங்க, சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்டாக இருக்குது இந்த மீன் குழம்பு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.